பாரதிய ஜனதா நினைக்கிறான் அதிமுக ஒழிச்சிட்டா, திமுக ஒழிச்சிட்டா நாம ஆட்சிக்கு வந்துடலாம்னு. ஐயனார் கையில் இருக்கிற அருவாளை விட பெரிய அருவாளை வச்சுக்கிட்டு நிப்பேன் நாங்க. நல்லா காமிச்சுக்க. என்னைய தாண்டி தாண்டா நீ அங்க போகணும்னு நீ கனவுல கூட நினைக்க கூடாது. நீ இங்க வந்து இது பெரியார் பிறந்த மண், சிலர் பேசுவாங்க பெரியார் மண், அண்ணாமன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது ஜீவானந்தம் பூமி, இது சிங்காரவேலர் பூமி. நல்லா கவனிச்சுக்கணும். இது வள்ளலார் பூமி, இது வைகுந்தர் பூமி, இது அயோத்தியாச பண்டிதர் பூமி, இது ரெட்டமலை சீனிவாசன் பூமி, இது கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் பூமி. இது கண்டவன் என்றவன் காலுண்டி அரசாட்சி செஞ்சிட முடியாது. இங்க இந்த நிலம் யாரையும் வாழ வைக்கும். இனி என் இனம் சார்ந்த ஒருவனைத்தான் இனிமே ஆள வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். வந்தவனையெல்லாம் எனக்கு வாழ வச்சதுல பிரச்சனை இல்ல, வந்தவனையெல்லாம் ஆள வச்சதுலதான் இவ்வளவு பிரச்சனை. 50 ஆண்டுகளா வாங்கி வந்த ஆட்டி வெறி கொண்டு நிக்கிறான். என் தம்பி மருத்துவர் சிவகுமார் சொன்னது போல 800 ஆண்டுகளுக்கு பிறகு தூய தமிழன் ஆட்சி தமிழர் நிலத்துல பிறக்க போகுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தமிழ் குடியின் வாழ்வும் சிறக்க போகுது. எழுதி வச்சுக்க. நீ உலகம் பூரா போய் வேலை செஞ்சிருக்கேன், பிள்ளைலாம் வந்துருவான். அவனுடைய அரசு வந்துட போகுது. எல்லாருக்கும் இங்க வேலை, சிறந்த ஆட்சி, என் மக்களின் சிறந்த நல்வாழ்வு, இதான் எங்க கனவு. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என் அன்பிற்குரிய பெற்றோர்கள், என் அருமை தம்பி தங்கிகள், எங்கள் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களோடு இணைந்து எங்களை வலிமைமிக்க ஒரு அரசியல் பேராற்றலாக மாற்றுங்கள்.